ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு சரணா ஸ்டோர் ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே என்னென்ன வாங்கணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாமா? இங்கெல்லாம் தான் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம என்னென்ன வாங்கணும் ஐட்டம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டப்பி. ஸோ இந்த டப்பி வந்துட்டு டப்பின்னு சொல்ல முடியாது, இது வெறும் 50 ரூபா தான். ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, 50 ரூபா தான். ஸோ இது வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பி தான். இது நல்லா இருந்துச்சு, பார்க்க ஒன்றே பிடிச்சிருந்ததுன்னா அதனால் எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. வெறும் 50 ரூபா தான். அடுத்து என்ன ஐட்டம்னு பார்க்கலாமா? அடுத்து வந்துட்டு ப்ரௌனி ஹாட் பேக் ஸ்லைஸ் கேக். இது ப்ரௌனி தான். இது உள்ளே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 64 ருபீஸ் தான். இது இந்த ப்ரௌனி வந்துட்டு 64 ருபீஸு. அண்டு இந்த டப்பியோட ப்ரைஸ் வந்துட்டு 50 ரூபா தான். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு கம்பல் தான் நிறைய வாங்கினேன். ஏன்னா எனக்கு கம்பல் தான் ரொம்ப பிடிக்கும். கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு சரணா ஸ்டோர் போனீங்க, கண்டிப்பாக இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கம்பல்லாம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கம்பல் சொல்லியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 146 சம்திங் பார்த்துக்கோங்க. 146 இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் வாங்கினேன். இது வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகம் தான், பட் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கினேன். அடுத்து வந்துட்டு இந்த கம்பல். இது வந்துட்டு சீக்ரெட்டாக வந்துட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் இன்றைக்கி இந்த கடையில் பார்த்த உடனே வாங்கணும்னு தோன்றுச்சு. இது வந்துட்டு இதோட ரேட் வந்துட்டு 110 ருபீஸ், 110 ரூபா தான் இது. ஸோ இன்னும் ஒரு கம்பல் இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு இது திரும்பி புதுசான ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் 5 or 10 ருபீஸ் தான். இது சரணா ஸ்டோரில் இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் ட்ரெண்டிங் மாதிரி இருந்தது, அதனால் நான் வாங்கினேன். ஆல்ரெடி இந்த கம்பல் நான் வீடியோவில் போட்டிருப்பேன், பேங்கிள்ஸ் கூட எந்த மாதிரி கம்பல் போட்டால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி கம்பல் கூடலாம் இதை போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு அப்புறம் இந்த கேக் தான் வாங்கினேன். இந்த கேக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக்கு தான் மோஸ்ட்லி மஃபின்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டு அந்த கேக்கு. ஸோ வந்துட்டு இந்த இதுலலாம் ஏதோ ஒரு அந்த எபிசோட்லலாம் வரும் இல்லையா, அது ஏதோ சின்சானா ஏதோ ஒரு எபிசோடில் போடுவாங்க. முஃபேன் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கதையை பார்த்தோன்னே. அப்புறம் இது வாங்கிட்டேன் வேறு எதுவும் இல்லாமல். இது வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் சரி ஓகே வாங்கலான்னு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 84 சம்திங் தான். ஒரு பேக்கெட் 84 ரூபா தான். இது நீங்கள் வாங்குறதா வாங்கலாம், நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கினேன். இது நார்மலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ரெட்டு ஜாமுனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் மாடர்ன் ஸ்வீட்லெஸ் அந்த ப்ரெட்டு தான் வாங்கினோம். ஸோ அதை வாங்கினோம். அடுத்து இன்னும் 2 ஐட்டம் தான் இருக்குது. இந்த பனானா கேக்கு வந்துட்டு எனக்கு சீக்ரெட்டாக ரொம்ப பிடிச்சது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 ருபீஸ் தான். ஒன்றே 10 ருபி தான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான், டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு கடைசியாக இந்த கிசான் ஜாம் வந்துட்டு வாங்கினோம். ஸோ இது வந்துட்டு இதோட நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சுது. வேறு எதுவும் நம்ம பெருசாக வாங்கலை, இவ்வளோ தான் வாங்கினோம். ஸோ அடுத்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கணும். ஸோ அப்புறம் இதெல்லாம் தான் வாங்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.